Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Moto G60 Vs Redmi Note 10 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை கம்பேரிசன் பண்ணி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி என்ன டிஃபரன்ஸ் இருக்குதா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்தோம். ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் மோட்டோல தான் டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. ரெட்மியில் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மோட்டோவில் பார்த்தீங்கன்னா 9.8 mm திக்னஸ். ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வெறும் 8.1 mm திக்னஸ் தான். அதே மாதிரி ரெட்மி நோட் 10 ப்ரோ பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மி தான். மோட்டோ G60 பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மோட்டோவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது ரெண்டு ஃபோன்லையும். அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா Moto G60ல் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, IR கிளஸ்டர் இருக்குது அண்ட் ஸ்பீக்கர்கள் தராங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர் தராங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் போகிற மாதிரி தராங்க. Moto G60ல் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தராங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் இருக்குது ரெட்மி நோட் 10 ப்ரோவில். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோவில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க ரெட்மி நோட் 10 ப்ரோவில். Moto G60ல் பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது, வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது அண்ட் டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ஸ்க்கான ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பட்டன் பிளேஸ்மெண்ட். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே கம்பேரிசன்ஸை பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுக்கு சென்டர் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பஞ்சோல் குட்டியாக இருக்குது. Moto G60ல் பார்த்தீங்கன்னா பஞ்சோல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க பஞ்சோல். இங்கே டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சு கொடுத்துருக்காங்க ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு. Moto G60க்கு பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச் டிஸ்பிளே. Moto G60ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஃபோனுக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் ரெண்டு ஃபோனுக்கும் 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. Moto G60ல் பார்த்தீங்கன்னா வெறும் IPS LCD பேனல் தான் தராங்க. இங்கே ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோவில் நல்ல பிரைட்டாக இருக்குது, நல்ல கலர்ஸில் அக்யூரேட்டாக இருக்குது. ஏன்னா சூப்பர் AMOLED பேனல். Moto G60 நல்லா தான் இருக்குது. HDR10+ சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஸ்பிளேவும் நல்லா தான் இருக்குது. பட் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா சூப்பர் AMOLED பேனல் தந்திருக்கனால. இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ தான் வின் பண்ணுது. ஏன்னா அதில் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. Moto G60ஓட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எந்த டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு. இந்த ஃபோன்ஸோட UIஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோவில் MIUI 12 தந்திருக்காங்க. Moto G60ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI தான் வின் பண்ணும். MIUI 12ல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ், நிறைய ப்ளோட்வர்ட்ஸ் இருக்கும். பட் Moto G60ஓட ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்டன் கிளியராக இருக்கும். எந்த ஒரு ப்ளோட்வர்ட்ஸ்லாம் இருக்காது. இங்கே வின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Moto G60 தான். ஏன்னா அதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட கேமரா கம்பேரிசன்ஸை பார்த்துருவோம். Moto G60ல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Moto G60ல் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதனால அங்கே நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பேரிசன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ராசஸர் கம்பேரிசன் பண்ணல. அடுத்த வீடியோவில் நான் ப்ராசஸர் கம்பேரிசன் வித் ஸ்பீட் டெஸ்ட்டோட அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் போகணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.